இன்னைக்கு நைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பேப்பர் தோசையும், தேங்காய் சட்னியும் தான் நம்ம வீட்ல டிஃபனு. இதுக்கு என்னென்ன வேணும், எப்படி பண்ணணும்னு பார்த்துரலாம். தேவையான அளவு தேங்காய் எடுத்துக்கோங்க. 2 பல்லு பூண்டு, 2 மிளகாய், சின்ன வெங்காயம் 2, உப்பு கொஞ்சம். பொட்டுக்கடல வேணாம். இத மட்டும் கொஞ்சம் தண்ணி ஊத்தி, நல்லா கரகரன்னு அரைச்சு எடுத்துட்டு, தாளிச்சு கொட்டிக்கோங்க. தோசைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எப்பவும் போல தோசை கல்லு நல்லா காஞ்சதுக்கப்புறம் தோசை விட்டுட்டு, எண்ணெய் ஊத்திக்கோங்க. கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா, மேல இருக்கிற மாவ இந்த மாரி எடுத்துருங்க. நம்ம காஞ்சனா அம்மா எப்படி சொன்னாங்களோ, அதே போல ஊத்தியிருக்கேன். செம்மையா வந்திருந்தது. அந்த மாவையும் வீண் பண்ண வேணாம். ஏன்னா வெந்த மாவு தானே. அப்படியே எடுத்து வாயில போட்டுக்கலாம். அவ்வளோதான். இங்க பாருங்களேன். எவ்வளோ அழகான பேப்பர் தோசை வந்துருச்சுன்னு. கடையில எப்படி வாங்குவோமோ சேம் அதே போல இருந்தது. இப்படி உரிச்சிங்க அப்படின்னா, பேப்பர் எப்படி கிழியும் அதே போல இருந்தது. டேஸ்ட்டும் ரொம்ப அட்டகாசமா இருக்கு. இந்த பேப்பர் தோசைக்கு நம்ம தேங்காய் சட்னி ரொம்ப அட்டகாசமா இருக்கும். இங்க பாருங்க. தேங்காவுக்கு வந்து பொட்டுக்கல்ல எல்லாம் வைக்கவே வேணாம். இந்த மாரி அரைச்சு சாப்பிட்டு பாருங்க. ரொம்பவே டேஸ்ட்டா இருக்கும்.